ஒன்றிய அரசாங்கம் கொடுக்குற எந்த பணமாக இருந்தாலும், ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு பணம் கொடுக்குது அப்படின்னு எந்தவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில இருந்து நாம் கட்டுகிற வரி பணம், நாம கட்டுகிற வரி பணம் ஜிஎஸ்டில இருந்து நாம பணம் கட்டுறோம். அதுவே முறையா தரலன்றதான் நம்ம சண்டை போட்டுக்கிறோம். ஒன்றிய அரசாங்கத்தை எங்களுக்கு முறையா கொடுங்க, கல்விக்கு கொடுக்க வேண்டிய உதவியை அந்த பணத்தை 2025 கோடியை கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதில் தொடர்ந்து பார்த்தோம்னு சொல்லணும்னாக்கா, இன்றைக்கு கிராம பகுதியில் 100 நாள் வேலை என்ற அடிப்படையில் மன்மோகன் சிங் பிரதமராகிற பொழுது திராவிட முன்னேற்ற இணைஞ்சு நடத்திய ஒன்றிய அரசாங்க ஆட்சியில் 100 நாள் வேலை என்று ஏழை எளிய மக்களுக்காக அந்த திட்டம் தீட்டப்பட்டு முறையாக நடைபெற்றது. அதற்குரிய பணம் இன்னும் முழுமையாக சேரல. இப்படி பலவைகள் சேரல. இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஏற்கனவே 2 முறை தமிழ்நாட்டை புயல் தாக்கியது. அது சம்பந்தமாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே நேரடியாக பிரதமர் பார்த்து கடிதம் கொடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த நிதி அமைச்சர் அவர்கள் சகோதரி மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்தார்கள். அப்போது நிதி அமைச்சராக நானும் நிதி அமைச்சர் அவர்களும் கண்ணந்தனத்தவர்களும் தூத்துக்குடி பகுதியில் நாங்கள் அந்த புயல் வெள்ளத்தை நாங்கள் தான் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஏறத்தாழ 13 நாள் அங்கே நாங்கள்லாம் முகாமிட்டு பணிகளாக்கி இருந்தோம். அங்கேயே அம்மையார் அவர்கள் வந்தாங்க. ஒரு நாள் பூரா காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களோட சுற்றுப்பயணம் செய்தாங்க. இந்த அவல நிலையெல்லாம் பார்த்தாங்க. இந்த இயற்கை சீற்றம் எந்த அளவுக்கு அந்த மாவட்டத்தை பாதித்து இருக்கிறது என்பதை அவர்கள் கண்டறிந்தாங்க. ஆனால் பயணம் போனவங்க பணமே கொடுக்கல. சென்னையை விட்டு 4 மாவட்டத்தில் சென்ற ஆண்டு உங்களுக்கு தெரியும் இயற்கை சீற்றம் எவ்வளவு பெரிய மக்களுக்கு இடர்பாடுகள் எவ்வளவு அழிஞ்சு போயிருக்கு. உதாரணத்துக்கு நம்ம மாவட்டம் திருவண்ணாமலை, எந்த மாவட்டம்? நம்ம மாவட்டம் தான். அங்க நிலச்சரிவு இது வரைக்கும் ஏற்படாத நிலச்சரிவே ஏற்பட்டது. ஒரே குடும்பத்தில் 7 பேர் இருந்தார்கள். என்ன ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்தது? அதனால நம்முடைய கொடுக்க வேண்டிய பணத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கிற மொழிய, அது மக்கள் நல்வாழ்வுத்துறையாக இருந்தாலும் சரி, கல்வித்துறையாக இருந்தாலும் சரி, இவைகளெல்லாம் முறையாக நம்ம கேடுகிற மொழி அதெல்லாம் சேரலன்றதான். அரசியல் வைத்துக்கொண்டு அரசியல் செய்பவர்கள் ஏதாவது நாங்கள் பணம் கொடுத்தா தான் கட்டுறாங்கன்னு அவங்க அப்பா வீட்டுல இருந்து பணம் எடுத்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டுடைய பணம் தான். அது எந்த ரீதியாக இருந்தாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பணத்தை தான் நாம் முறையாக நம்ம கேட்கிற மொழிய வேறொன்றும் அல்ல அப்படின்றதான் என்னுடைய பதில். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.